நான் சாப்பிட வீட்டுக்கு வரும்போது டைம் 2:20 ஆயிடுச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்தது, காலைல நான் வந்து இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்காக அரிசியும் உளுந்தம் பருப்பும் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். சரி அதை ஊற வச்சிடலாம், ஏன்னா 4 ஹவர்ஸ் ஊறினா போதும் இட்லிக்கும் தோசைக்கும். ஏன்னா மாவு நேற்று நைட்டே தீர்ந்துருச்சு. இன்றைக்கி மார்னிங் நான் வந்து வெறும் சத்து மாவு கஞ்சி மட்டும் தம்பிங்களுக்கு வச்சு கொடுத்தேன். சரி ஓகே, இதை அலசி எடுத்து வச்சிட்டோன்னா ஈவினிங் வந்து இட்லி மாவு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். மார்னிங் வந்து நான் புளியோதரையும் வாழைக்காயும் செஞ்சனால ரொம்ப கம்மியாக இருந்தது வாழைக்காய். தம்பிங்களுக்கு மட்டும்தான் கொடுத்து விட்டுருந்தேன். சரி ஓகே, இருக்கிற புளியோதரையை மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ளையாக சமத்தா ஒரு 15 மினிட்ஸில் ஸ்டுடியோவுக்கு போயிடலாமேன்னு வேகமாக சாப்பிட்டேன். சரி அந்த சாப்பிட்ற கேப்பில் வந்து கொஞ்சம் மொபைலை சார்ஜ் போட்டு டிவி பார்த்துட்டே அந்த புளியோதரையை வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் நிஜமாலே சொல்கிறேன், அதில் எதுவுமே முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக தான் அந்த புளியோதரை வச்சுருந்தேன். நிஜமாக நல்லா இருந்தது. கிளைமேட் பார்த்தேன், கொஞ்சம் வெயில் தான் இருந்தது. ஏன்னா மழை வந்துகிட்டே இருந்தனால கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை மாறி மாறி வந்தது. சரி ஓகே, வீடை லாக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டுடியோ வந்துட்டேன். ஸ்டுடியோ சும்மா தான் லாக் பண்ணிட்டு போயிருந்தேன். இதுதான் நம்ம ஸ்டுடியோ. போகும்போது நான் சடவுன் மட்டும்தான் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். சரி இன்றைக்கி நல்ல பிள்ளையா 5 மணி வரைக்கும் ஒழுங்காக உட்காந்து ஆல்பம் கரெக்ஷனை பார்க்கலாமேன்னு சிஸ்டம் ஓப்பன் பண்ணிட்டேன். இருக்கிறது ஒரு 2-3 கரெக்ஷன் தான். அதையும் நான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இன்றைக்கி பார்த்தேன். இதை முடிச்சுட்டா ஈவினிங் 5 o'clock போயிட்டு வீட்டில் உள்ள வேலையை பார்த்துடலாம். இதுதான் என்னோடய ஹஸ்பண்ட். இப்போ அவங்க சென்னையில் இருக்காங்க. நான் மட்டும்தான் ஸ்டுடியோ பார்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆல்பம் டிசைனிங் வேணும்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் நல்லபடியாக ஆல்பம் டிசைனிங் பண்ணித்தரேன். பாய்.